ඔබේ ආයතනයටම පැමිණ සහන මිලට පූර්ණ ශාරීරික වෛද්‍ය පරීක්ෂණයක් දැන් කිංස්වේ රෝහල් චාලය වෙතින්. අවතන්න 07 07 25 25 25. எங்களுக்கு தேவையில்லை ஓ உங்களுக்கு இதில் நீங்கள் இருந்தது சிங்கள பகுதியில் நல்ல இதாக போய்க்கணும் அதையா ஓ நீங்கள் அரேஞ்ச் இதுதான் இப்போ இது மாறும் தம்பி புறா வரும் என்னண்டா அவங்க டாக்டர்ஸ் மாதிரி சொல்லி போடாங்க அதாவது இது இப்போ சுதந்திரம் போயிடுற போல வீக்கம் இந்த காரோட நான் உழைச்சி பிள்ளைகளையும் பார்த்து படிப்புகளையும் பார்த்து சமையல் பார்த்து வேக்கிங் காசு கட்டுறவங்க நான் என்ன செய்யறது நாங்களே பிள்ளைகளை விட்டுருந்தா கூட பரவாயில்ல நீதி நியாயம் ஒன்று இருக்குல்ல இது எங்களுடைய வீட்டு பழம் ரைட் நான் அதில் போய் அப்படியே ஓ ஓகே ஓகே கூடிய மாதிரி இருக்குமா படுக்கலாம் கஷ்டம் வந்து நெட்டி படுக்கலாம் ரைட் அங்கால கீழே இன்னைக்கு தானே சரி சும்மா அவசரத்துக்கு என்ன மாதிரி உள்ளுக்குள்ள போவீங்க ஏன்னா வந்து ஒரு 6 அடி மனிதனையும் உள்ளுக்குள்ள இருக்கிறது இவ்வளவு கஷ்டம் பழகிட்டு நான் சமாளிச்சு வச்சிருக்கிறேன் உள்ளுக்குள்ள இருக்கவே இங்கே அந்த பாத்தீங்கன்னா அந்த தலை வந்து மேல மூட்டுது இது அப்படிதான் பார்த்து ஓடுறேன் இப்படிதான் பார்த்து குனிஞ்சு ஓடும் அது காலைப்படி இந்த ஆட்டோண்டபடியே அதோட கொஞ்சம் காலை அட்ஜஸ்ட் பண்ணி அகட்டி கட்டி வச்சு ஓடக்கூடிய கிடக்கு மற்றதாண்டா கஷ்டம் டேஷ்போர்ட். வணக்கம், என் பேர் குணசிங்கம் கசேந்திரன். என் சொந்த இட முகவரி வந்து யாழ்ப்பாணம் சாவச்சேரி நுணாவில். நான் தற்காலிகமாக வசிக்கிற வந்து புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு கைவேலி 1ஆம் வட்டாரம் வெட்டு வீட்டு திட்டம். நான் இப்போ மெரிவண்ணி இருக்கிறேன். மெரிவண்ணி 2 பிள்ளைகள் நானும் இருக்கிறோம். இப்போ வீட்டில் வைஃபும் இல்லை. அவள் பிரச்சனை வெளியேறிட்டா என்னை விட்டுட்டு. அப்போ அதோட இப்போ நானும் என் பிள்ளைகளும் தான் இப்போ வீட்டில் இருக்கிறோம். என் பிள்ளைகளுக்காக நான் என் விடாமுயற்சியாக நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். பிள்ளைகளையும் பராமரித்து என் வீட்டு வேலையிலையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அவள் போன செப்பரேட் அவளோட பிரச்சனை அவள் போன பிரச்சனை பற்றி நான் ஃபீல் பண்ண இல்லாத வேறு முடிவு. அதுக்காக என்ன வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி போயிருக்கிறதால எனக்கு ஒரு மனக்கசப்பு. அது சட்டத்தில் இருக்குது, சட்டம் சொல்லியிருக்கு. சட்டம் என்ன செய்யுதுண்டு அதுதான் எதிர்பார்க்கணும். எனக்கு நான் ஒரு நீதியை சட்டம் தரும்னு நினைக்கிறேன், நான் நம்பியிருக்கிறேன். ஓகே, அது பிரச்சனை இல்லை. அடுத்த கட்டமாக நான் இப்பொழுது என் பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யணும், என் வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும், என் பிள்ளைகளோட நான் நல்லா படிப்பிக்கணும், என் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு குறிக்கோளோட அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நான் செயல்படுறேன். என்னை எப்படி வளர்த்து விட்டாங்களோ அந்த குறிக்கோள் வந்து நான் எல்லளவும் மாறலை. என் கட்டுப்பாடு, என் நிர்வாகம், என் தன்னம்பிக்கை, என் முயற்சி எல்லாமே நான் நடிக்க மாட்டேன். எப்படி வளர்ந்தனோ அப்படி இன்று வரைக்கும் இருக்கிறேன். நான்
அதில் தெளிவாக இருக்கிறேன். ஆனபடியினால் இப்போ சொல்லப்போனால் நான் வந்து பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே யாழ்ப்பாணம் தான். நான் சிறு வயசுலேயே எனது அப்பா இறந்துட்டார். அம்மா 2ஆம் கல்யாணம் கட்டி வெளியேறிட்டா. அதன் காரணத்தால் எங்களோட அம்மாவோட தாய் தாப்பனோட எங்களை விட்டுட்டு அம்மா வேறு மறு திருமணம் முடிஞ்சு போயிட்டா. அப்போ அவைக்கும் எங்களுக்கு ஒரு டீல் இல்லை. பிறகு எங்களோட அம்மாவோட தாய் தாப்பன் எங்களை வந்து ஒரு வேலைக்காராக்களை தான் பார்த்தது, என்னையும் என்ற அக்காவையும். அப்போ அவையில் பார்த்துருந்த பொழுது எங்களுக்கு படிப்பு இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கான உடுகுடவை இல்லை. இப்போ நாங்கள் வந்து சரியான துன்பப்பட்டு நாங்கள் வேதனைப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு நாங்கள். அந்த காலப்பாதையில் இந்திய இராணுவம் இருந்தது. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு ஒரு குறிய ஒரு வயசு ஒரு 10 வயசில் இருக்கு. நான் அப்போ வந்து இயக்கங்கள் இருந்த காலங்களில் நான் போய் கேட்டுனான், இப்படி பிரச்சனை, நான் இயக்கத்துக்கு வரணும் கொண்டு கேட்டுனான். கேட்க அவையில் எனக்கு வயசு பெற்றாக்குறேன்னு சொல்லி அவையில் எடுக்கலை, எக்ஸவனில் திருப்பி விட்டுட்டாங்க. சரின்றோடு வந்து அப்புறம் எங்களோட அப்பாட ஆக்களோட இருந்தேன். எங்களோட அப்பாட ஆக்களோட இருந்து போட்டு அப்புறம் அங்கேயும் பிரச்சனையில் 2 கிளப்ப எங்களை வழியாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் ஆக்கலை, பாவோட மாதிரி இருந்தது. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னேன், திரும்ப 12 வயசு 13 வயசுன்னு சொல்லி பேக்காட்டி போய் சொல்லித்தான் நான் இயக்கத்துக்கு போய் சேர வேண்டிய காரணமே. அங்கே போனால் அவையிலும் அது வயசுக்கான 18 வயசு வரணும் அப்படின்ட்டு. அப்போ நான் பிரச்சனையை சொன்னேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை, என்ன எங்களை பார்க்க ஆக்கள் இல்லை, நாங்கள் தனியாக இருக்கிறோம், எனக்கு ஒரு உதவி இல்லைன்னு சொல்லி அதுதான் பிறகு அவர்கள் என்ன எடுத்து தங்களோட ஒரு கேம்பில் வச்சு என்ன வளர்த்து இறுதி வரைக்கும் அவையோட செயல்பாட்டில் இருந்து நான் அவையோட கண்காணிப்பு, அவையோட அரவணைப்பு எல்லாத்தையுமே எனக்குரிய சகல வேலை திட்டங்களையும் அவை தான் பராமரித்து வந்தவை. பிறகு நாங்கள் அப்படியே யாழ்ப்பாணம் விட்ட உடனே வன்னிக்கு வந்து நாங்கள் வன்னிக்கு வந்து வன்னியில் இருந்து நாங்கள் வன்னியில் இருந்து பிறகு நான் 2006 17ஆம் தேதி எங்களோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. செய்து வைக்கப்பட்ட பின்பு அவருடைய பிரசண்டுகள்லேருந்து சகலதும் எனக்கு அழைப்பு வைத்து அவருடைய ஒரு 20 வயசில் எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அது பிற்பாடு யுத்தம் முடிந்த பிற்பாடு திரும்ப நாங்கள் இராணுவ கட்டுப்பாடுகளை போனாங்க. இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு எங்களுக்குரிய ஒரு புனர்வாழ்வு இருந்தது, புனர்வாழ்வு கேம்ப் இருந்தது. அதில் போய் நாங்கள் சிரமம் அடைஞ்சு எங்களோட புனர்வாழ்வு பெற்று அங்கேயும் வந்து எனக்கு சகல வசதிகளையும் செய்து தந்தவர். எனக்கு படுக்க வசதியாக இருக்கலாம், குளிப்பு வசதியாக இருக்கலாம், சாப்பாட்டு வசதியாக இருக்கலாம், சகலதும் வந்து இங்கே எப்படி கவனித்தாங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து எனக்கு சகல வசதிகளும் செய்து தந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேசின் திருச்சாரன்ல அதில் ஒரு 5000-6000 பேர் இருந்தவர். அந்த இடத்துல அவ்வளோ பேருக்கு முதலாவது சாப்பாடு எடுக்க வேண்டியால் நான் தான், எனக்கு தான் அனுமதி இருக்குது. முதலாவது சாப்பாடு நான் கொடுக்கணும், அதே மாதிரி டவுல் வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அங்கே கொமாண்டர் ஓர்டர் அப்படியெல்லாம் நல்லா கவனிச்சவர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி ரிலீஸ் பண்ணி வந்த உடனே ரிலீஸ் பண்ணி 2013 ரிலீஸ் ஆகி வந்த நான் புனர்வாழ்வு வருஷம் பெற்று நான் வீட்டை வந்து ரிலீஸ் ஆகி வந்து 3 நாள் நான் வேலைக்கு ஒழிக்கிட்டேன். யாழ்ப்பாணம் திரும்ப வேலைக்கு போய் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்தேன். நான் திருக்கோவில் வேலை செய்து அங்கேருந்து உழைச்சி வீட்டுக்கு தான் காசு அனுப்பி கொண்டு வந்தேன். நான் எனக்கண்டு அக்கௌண்டோ எனக்கண்டு ஒரு இதோ எந்த பேரில் எதுவுமே நான் செய்யலை. எல்லாமே என் வைஃப் எல்லாம் முழுக்களே நான் செய்தேன். என்றுனா எனக்கு வருத்தங்கள் இருக்குது, எனக்கு தொண்டையில் பீஸ் இருக்குது, காலில் காயம் இருக்குது, உடம்பில் பீஸ் இருக்குது. அப்போ அதனால் எந்த நிலைமையை எனக்கு தெரிஞ்சு கொண்டு நான் எல்லாமே வைஃப் எல்லாம் சகலதையும் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தேன். அதன்படி தான் நான் அதெல்லாம் செய்தவா. எனக்கு ஒரு சொத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சரிண்டு பார்த்தா இப்படியே எல்லாம் செய்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு எல்லாத்தையும் செய்து விட்டு எனக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு வெளிவான ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்துட்டு போயிட்டான்னு தான் எனக்கு ஒரு கவலை. ஏன்னா நான் வளர்ந்த வளர்ப்பு, நான் இருந்த இடம், என்னை வளர்த்தவங்கள்லாம் ஒரு கெப்பாசிட்டியாகவும் டீசெண்டாகவும் டிசிப்ளினாக தான் வளர்த்தவங்க. இன்றைக்கு அந்த வளர்ப்புக்கு நாங்கள் இவ்வளோ மரியாதை இருந்த எங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய சொந்த மனைவியாலே எனக்கு ஒரு அவமானத்தை இட்டு தந்துட்டு போயிருக்கிறா. தன்னுடைய சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்காக என்ன ஒரு இழிவான ஒரு இதில் எடுத்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தி வச்சிருக்கிறா. எனக்கு இந்த
எந்த நிலைமையை அறிஞ்சு இந்த நீதிமன்றம் எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தரணுமென்று நான் எதிர்பார்க்குறேன். கட்டாயம் எனக்கு கிடைக்கும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். உங்களோட இந்த உடல் வளர்ச்சி வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வயதுக்கு பிறகு அப்படி கூடுங்க, எத்தனை வயசுக்கு? எந்த உடல் வளர்ச்சி வந்து இப்போ சாதாரண 1996க்கு பிறகு கொஞ்சம் உடல் வளர்ச்சி கூட. நாங்கள் உடல் வளர்ச்சி ஒரு டாக்டர், அதாவது வந்து சிங்கப்பூரில் இருந்து ஒரு டாக்டரால் வந்தவர், வந்த இடத்துல அவரை வச்சு நான் செக் பண்ணி அவர் எனக்கு ஒரு 6 மாதத்துக்குரிய ஒரு குடிச மருந்து தந்தவர். அதை போட்டு கொண்டு வந்தோன்னா நாங்கள் அதை ரோமன் சுரப்பின்னு ஒன்று பிரச்சனை இருக்கிறதால எனக்கு உடல் வளர்ச்சி கூடன்னு சொன்னவர். அப்போ அந்த நேரங்களில் எனக்கு உடம்பெரிவு இருக்குது, அதை விட பசிதன்மை கூட இருந்தது. அப்போ அதெல்லாம் அதுக்குரிய காரணம் சொல்லி அதை செய்யலாம்னு சொல்லி இதுதான் நான் போயிருந்தேன். நான் அந்த யுத்தம் காரணமாக போயெல்லாம் போயிட்டு இப்போ வந்து இப்போவும் எனக்கு அந்த என்ன பிரச்சனை, இந்த உடலில் ஒரு வெயில் வழியில் போய் வந்தால் பக்காண்டு ஒரு எரிவுத்தன்மை இருக்குது. உடனே வந்த எங்கே போய் வந்தாலும் உடனே ஒரு முகம் கழுவணும், மேலுக்கு தண்ணி பட்டால் கொஞ்சம் கூட. மற்றது உடம்பு எரிவு, கால் எரிவு. இப்போ கால் ரெண்டும் வந்து காயந்தானே. இப்போ இந்த கால் ரெண்டும் புல்லட் வந்து கொண்டே இருக்கும், எந்த நேரமும் மாறி மாறி காயந்தான். இப்போ இதால் வந்து என்ன பிரச்சனைன்னா, இப்போ எனக்கு நின்றோ நடந்தோ ஒரு வேலையும் செய்யலாம் கிடையாது. கண நேரம் அடிச்சிருக்கலாது, கண நேரம் நிற்கலாது. அப்போ அப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்கு. இந்த எரிவு வந்து உங்களுக்கு இந்த பாவிச்ச மருந்தால் வந்து தாக்கம். இப்போ இது என்ன பிரச்சனை, இது ஒரு கெமிக்கல் மருந்து தானே. அந்த அது என்னென்னு சொல்கிறது, பொட்புரஸ்ன்றாங்க. நீ தோல்கள் வந்து ஸ்கின்னில் வந்து செத்து போச்சு. இப்போ இந்த ஸ்கினுக்கும் இந்த கீழே இருக்கிற ஸ்கினுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது. பழைய காயங்களுக்குள்ளே தான் இப்போ பிச்சு கொண்டு இப்போ இந்த பாருங்க, இப்போ இதுக்குள்ளாத சாதாரண ஒரு பிஎல் வருது. அதே மாதிரி இங்கே இதுக்குள்ளால ஒரு பிஎல் வரும். அப்போ நான் இதுக்கு சொக்ஸ் போட்டு தான் செய்கிறேன். நான் சொக்ஸ் போட்டுனாக்கா இப்போ இந்த வெக்க காலத்தில் சொக்ஸ் போடையில் என்ன பிரச்சனை, சொக்ஸும் இல்லை என்னடா. இப்போ ஸ்ரீலங்காவில் 10 சைஸுக்கு மிஞ்சி இல்லை. சொக்ஸும் பிரச்சனை இருக்குது, நாங்கள் பாட்டாவும் பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் பொறையினில் இருந்தால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அனுப்புகிறது. அப்போ சொக்ஸு மாதிரி இப்போ என்னன்னாக்கா ஒரு பெரிய இது இருக்கிற வழியாக பிரச்சனை. அதுவெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். மற்றது படுக்க பிரச்சனை. இப்போ படுக்கண்டா இப்போ கட்டியில் படுக்க வேணா, எனக்கு கட்டில் இல்லாதால நாங்கள் கட்டியில் படுக்கலாது, கீழே படுக்கிறேன். நான் அதை விட மலசரை கூட மாட்டேன். இப்போ கதிரை வட்டி தான் வச்சுருக்கிறேன். நான் மலசரம் பாய்க்கண்டா குந்தி இருக்கிற கஷ்டம். அதில் கதிரையை வட்டி வச்சு தான் இருக்கிறேன். அப்படி இருக்குது. பிள்ளைகள் வந்து ஒரு ஆள் வந்து இப்போ இந்த வருஷம் 11ஆம் ஆண்டு, மற்றவர் வந்து 3ஆம் ஆண்டு. வேற படிப்பு நடக்குது, வேற படிப்பு வந்து பிரச்சனைலாம் போகுது. இப்போ நான் வந்து ஸ்கூலாகவே ஓடுறேன். நான் எனக்கு இப்போ கோழி வளர்த்தினான். கோழி வளர்ப்புக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு உதவி செய்த வேலையண்டு இல்லை. அந்த கோழி வளர்த்துறதுல இந்த கொரோனா அதோட கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டு, பொருளாதார பிரச்சனை. அப்போ பார்த்தேன் வேறு தொழில் செய்யலாம் போயிட்டு. அவள் பக்கம் என்ன செய்யணுன்னா அவளை கோழியை கொடுத்து போட்டு மழை வந்து 3 வீல் ஒன்று எடுத்தினான். எடுத்து பள்ளிக்கூட ஏறோட ஒழிக்கிட்டான். இப்போ எனக்கு அதை விட இது எனக்கு ஓகேயாக இருக்குது. என்னோட காலையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்குது, என் தொழிலும் பிரச்சனை இருக்குது. எனக்கு என்ன அதில் வந்து இதுதான் பிரச்சனை, பிள்ளைகள் கூட இருக்குது, ஆனால் வருமானத்தை கிட்டுறதுக்கு ஆட்டோ காணாது. இப்போ அதால் நான் என்ன செய்யறேன்னா, இப்போ ஆட்டோ எடுத்து வச்சுக்கிட்டே அதில் ஓடுது. இப்போ இந்த ஆட்டோவை வச்சுக்கோட்டு நான் இப்போ பேங்கில் காய்ச்சறதுல வேலை ஒரு 10 லட்சம் ரூபா கட்டினால் நான் செகண்ட் ஹேண்ட் ஒரு வேன் ஒன்று எடுக்கலாம். பள்ளிக்கூடம் 1000 வருறதுக்கு ஒரு வேன் ஒன்று எடுக்கலாம். ஒரு முடிவில் இப்போ மாற்றம் நடக்க செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ பேங்கில் 10 லட்சம் கட்டினா மிச்சம் போட்டு கட்டிட்டு எனக்கு லீஸில் போட்டு தருவீங்கன்னா நான் புறா கட்டலாம். இப்போ அதுக்கு தான் இப்போ ரைவாடி கொண்டு இருக்கிறேன். என்ன இந்த உடல்நிலைக்கும் இந்த காலுக்கும் எனக்கு அது ஓகே இருக்குது. அப்போ அந்த ஒரு தொழிலை தான் தெரிவு செய்திருக்கிறேன். அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, பார்ப்போம். அதை கிளியர் வழி நல்லா சரியாக வரும். இப்போ நீங்கள் வெளியில் போய்க்குள்ள வந்து உங்களை எப்படி பார்க்கணும்? இப்போ வெளியில் போகக்குள்ள இப்போ இந்தியாவில் இப்போ எங்களோட தமிழ் ஏரியா பொறுத்த மட்டும் எங்கே போனாலும் இப்போ அக்களுக்கு தெரியாத உடனே இங்கே நடுமாறணும் வந்து உயர்த்தப்பான்னு சொல்லுவாங்க. சில பேர் கப்பியை பார்ப்பாங்க, சில பேர் ஜோக்காக பார்ப்பாங்க, சில பேர் இன்னொரு படம் ஒன்று பண்ணுவாங்க, சில பேர் கிட்ட ஓடி வந்து கையை ஊற்றுவாங்க, என்ன விட உயரோட. அப்போ உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா எல்லாம் எப்படிங்க கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி அது பண்ணால் போயிடும். அது ஓகே எனக்கு. சிங்கிள் ஏரியா பொறுத்தவரையில் போகலாம். அங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது எனக்கு. அங்கே போனால் இப்போ நான் ஒரு உதாரணம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியோ, இல்லை பேங்க்குக்கு போனாலும் சரியோ,
உடனே முதலாவது கூப்பிடுவாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு முதலாவது எனக்குரிய ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ஆக்கள் இருந்தாலும் எனக்கு ட்ரீட்மெண்ட் முதலாவது வரும். அங்கே முதலுரிமை இருக்குது, முன்னுரிமை இருக்குது எனக்கு அங்காலை பக்கத்தால். இந்தியாவில் நான் ஏஜி ஆஃபீஸருக்கெல்லாம் பேங்காக இருக்கலாம், இல்லை எங்கே போனாலும் லைன் தான். அப்போ நானும் அதை இந்த வருத்தத்தை காட்டுறேன். பார்க்குற ஆளுக்கும் அது தெரியாது. என்னென்னா சப்பாத்து போட்டு ஜீன்ஸ் அடித்து நல்லா நீட்டாக தான் போயிருக்கனால வேக்கின்ற பிரச்சனை இருப்பாங்க. நான் எந்த நிலைமை இந்தியாவில் கூடுதலான ஆக்களுக்கும் தெரியும், அங்கால ஆக்களும் தெரியாது. அதனால் நான் இங்கே எங்கட நிர்வாகத்துக்கு ஏற்ற மாதிரியே நானும் ஒதுங்கிட்டு போகிறது. இப்போ அதனால் அப்படி இருக்கு நிலைமை. உயரம் வந்து இந்த உயரம் வந்து 7 அடி 2 அங்குலம். இலங்கையில் உயரமானால் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டது வந்து புனராலஜி தான். எனக்கு புனராலஜி பொடி செக்கிங் செய்த கொழும்பு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணுறத ஒரு டாக்டர் ஆள் எனக்கு அளந்து போட்டு இந்த பொடி செக்கிங் நான் செய்து போட்டு வேறு 7 அடி 2 கொண்டு போட்டுட்டு எனக்கு வேறு ஸ்ரீலங்காவில் உயரமான ஆளாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு இராணுவத்தில். அதை கொண்டு வந்து தான் இராணுவம் கொடுத்து தான் அப்புறம் என்ன வந்து உடனடியாக ஸ்ரீலங்காவில் உயரமாக அங்கீகரிக்கப்பட்டு புனராலில் வச்சு எனக்கு மீடியாக்கெல்லாம் வந்து போட்டியெல்லாம் போட்டு படமெல்லாம் எடுத்துக்கிறது போட்டது. அதுக்கு பிறகு சிங்கள மக்கள் வேறு என்ன வந்து பார்க்குறது, படம் எடுக்கிறது, கொள்வது எல்லாமே நடந்தது. பிறகு டூர் எல்லாம் கூட்டி போடுவாங்க. அதுக்கு பிறகு புனரால் அளிக்கப்பட்டது. புனராலஜி ரிலீஸ் ஆகினோன்னா அப்படியே வந்த அப்புறம் அப்படியே அது மங்கிட்டு. அதுக்கு பிறகு அந்த கதை இதை ஒன்றும் இல்லை, அப்படியே மங்கிட்டு. நானும் வீட்டை வந்தோடனே நம்ம கஷ்ட நிலையால் நானும் உடனே வீட்டை வேறு இடங்களில் போகலை. நான் இந்த தொழில் செய்யணும், உழைக்கணும்னு சொல்லி நானும் தொழிலை நோக்கி போயிட்டேன். 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தும் வீட்டை வந்து 3ஆவது வேலைக்கு வலிக்கிட்டு போகிறதுலாம் என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஆளை தான் ட்ரிப்பர் நினைக்கிறேன். போயிட்டு 5 வருஷம் மாதத்தில் 3 நாள் லீவு 4 நாள் லீவெலாம் பெறுவேன். வந்து 4 நாள் நினைப்பேன், புறா போயிடுவேன் வீட்டை. அப்படி தான் நான் இருக்கிறேன் வீட்டுக்கா. அப்படி இருந்து உழைச்சி முண்டைக்கு தனியாக வந்து யோசிக்க வேண்டிய நிலைக்கு விட்டுருக்குறாங்க. அது பிரச்சனை இல்லை. அண்ணன் சொல்லியிருக்கிறார், தன் கையே தனக்குத்தான் பொறுமதி என்று. அதே மாதிரி தான் எந்த வளர்ப்பு என்ன நல்லா வச்சுருக்கு, அதே மாதிரி நான் நல்லா இருக்கிறேன். அதில் எந்த நல்லா மாறலை. எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கணும். வீடு சீக்கிரட்டு தண்ணி பாவனை ஒரு சில டைம் இல்லை, அந்த பக்கம் எல்லாம் நாங்கள் இல்லாமல் தான் இருக்கிறோம். அந்த வளர்ப்புக்கு மரியாதை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ ප්‍රධාන පෝත්‍රිකාශය සවස් 6:25ට සුප්‍රීම් ඔස්සේ දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න දසත YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කරන්න.